ஹாய் கைஸ், இந்த எபிசோட்ல நாம பார்க்க போற திரைப்படம் மதுரை அழகர் தயாரிப்பில் மணிவர்மன் இயக்கத்தில் ப்ரொடியூசர் தனஞ்சயன் வெளியிடும் ஒரு நொடி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல தமன்குமார் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. முக்கிய கதாபாத்திரத்துல MS பாஸ்கர், ஸ்ரீரஞ்சனி, வேலராமமூர்த்தி, பலகருப்பையா, தீபா சங்கர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா, மதுரையில ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல தன் கணவனை காணான்னு ரிப்போர்ட் பண்றாங்க. போலீஸ் அவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுதான் அந்த கதை. இந்த படத்தோட திரைக்கதை நான் லீனியர் மெத்தட்ல அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் கிரிப்பா போறதுக்கு அது ஒரு காரணம். கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. அது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி KG ரதீஷ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஜாயிண்ட் ப்ரொடியூசரும் அவர் தான். ஸோ அதனால இந்த பட்ஜெட்டுக்கு என்ன தேவைப்படுமோ அது சிறப்பாக பண்ணியிருக்காரு. சில ட்ரோன் ஷாட்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்தது. இந்த படத்தோட எடிட்டிங் குருசூர்யா பண்ணியிருக்காரு. இந்த படம் 2 மணி நேரம் 8 நிமிஷம் ஓடுது. ரொம்ப கிறிஸ்பா கட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் சில அன்வான்ட் சீன்ஸ் தான் இருந்தது. ஆனா அதையும் கட் பண்ணிருக்கலாம். இந்த படத்தோட 2ஆம் பாகத்துக்கு லீட் கொடுக்கறதுக்காக அதை வச்சிருக்காங்களா என்னமோ தெரியல. அதை அப்படியே விட்டுட்டாங்க. சரி, சஞ்சய் மாணிக்கம் படத்துல 2 பாடல் 2மே நல்லா இருந்தது. படத்தோட BGM சொல்லியே ஆகணும். படத்தை எங்கேஜிங்கா கொண்டு போறதே மியூசிக் தான். உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனாலும் சில இடத்துல இந்த படத்தோட சீக்கிரட்டை ரிவீல் பண்ணிட்டே இருந்தாரு மியூசிக் டைரக்டர். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸ்டண்ட் கொரியோகிராஃபி மிராக்கிள் மைக்கேல். இந்த படத்துல ஒரு சண்டை காட்சி ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்ல வருது. உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஸ்லோ மோஷன் எதுவும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டாவே எடுத்திருந்தாங்க. அது சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்கிரீன் பிளே, BGM, எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லலாம். உண்மையிலேயே எங்கேஜிங்கா இருந்துச்சு. சில கட்ஸும் நல்லா இருந்தது. இந்த படம் சஸ்பென்ஸ்ல போறதுக்கும் அதுவும் ஒரு காரணம். அப்புறம் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். உண்மையிலே எல்லா ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட மைனஸ் சொல்லணும்னா வேலராமமூர்த்தி, தீபா சங்கரோட நடிப்பு சொல்லலாம். ஒரே மாதிரியான டெம்ப்ளேட் நடிப்புகளை கொடுத்து நமக்கு போர் அடிச்சு போச்சு. அப்புறம் சில கண்டினியூஷன் சீன்ஸ் மிஸ் ஆகுது. ஏடிஸ் அதை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிளேசிங் டைமையும் மென்ஷன் பண்ற இடத்துல சனிக்கிழமைக்கு மட்டும் ஏன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்புறம் சில அன்வான்ட் சீன்ஸ் எடுத்திருந்தாங்க படத்தோட த்ரில்லுக்காக. அது ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுல காரணமும் ஒர்க் அவுட் ஆகல. ஓவராலா இந்த படம் எனக்கு என்ன அனுபவம் தந்துச்சுன்னா, உண்மையிலே இந்த படம் நல்லா இருந்தது. ஒன் டைம் வாட்சபிள்லாம். ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் ஒன் டைம் சஸ்பென்ஸ் ரிவீல் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி பார்க்க முடியாது. அந்த முறையில சொல்றேன், இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 3/5. அப்புறம் என்னங்க, இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. நேத்து நான் இந்த படத்தை பார்க்கும்போது மொத்தம் என் கூட சேர்ந்து ஒரு 25 பேர் தான் பார்த்துருப்பாங்க. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருந்தது. நல்ல திரைப்படங்கள் வரலைன்னு சொல்றது. நல்ல படம் வந்தா தியேட்டர்ல போய் பார்க்கறது இல்லை. அதர் ஸ்டேட் படத்தை கொண்டாடு. தயவு செய்து இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை என்கரேஜ் பண்ணுங்க. தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.